ஹாய். ஒரு லாங் இயர்ஸ் பேக் நானே என் சிஸ்டரும் சும்மா சிட் பண்ணும்போது டக்குன்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு. இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்னு சொல்லி. நான் அப்போ 10th ஸ்டாண்டர்டில் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் படிப்பேன், லைன் பை லைனாலாம் படிக்க மாட்டேன். ஆனால் அப்போவே எங்கள் ஸ்கூலில் வந்து எல்லாமே லைன் பை லைனாக படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எனக்குள்ளே ஒரு ஃபியர், ஐயோ நம்ம எக்ஸாமில் பாஸ் ஆகுமோ ஃபெயில் ஆகுமோன்னு. ஏன்னா எனக்கு தெரியாது எப்படி எழுதுனேன்ற ஒரு அந்த ஐடியாவே எனக்கு கிடையாது. நான் சும்மா போய் எழுதிட்டு வந்தேன். சாதாரண ஒரு மிட்டம் எக்ஸாம், ஒரு ஹாஃப்ல எக்ஸாம் மாதிரி. ஐயோ வீட்டில் வேறு திட்டுவாங்களே, அடுத்து 11th வேறு என்ன குரூப் எடுக்க போகிறோமேனு ஒரு பயந்துட்டு இருக்கும் போது என்ன அறியாமல் நான் டிஎஸ் அழுதுகிட்டே இருக்கேன். அப்போ என்னோட சிஸ்டர் என்னை நோக்கி பாடின பாட்டு, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யாரனை தேற்றுவார், யாரனை தேற்றுவார், யாரனை தேற்றுவார். இந்த பாட்டோட லைன்ஸ் கேட்டோன்னா எனக்குள்ளே ஏதோ பண்ணுச்சு. இதை கேட்டோன்னா இன்னும் திரும்பி அழுகிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு சேடான ஒரு மூமெண்ட்டில் இருக்கேன். அப்போ திருப்பி இந்த பாட்டு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டேன். ஆனால் அப்பவும் அவள் சும்மா இல்லை, திரும்பி பாட ஆரம்பிக்கிறா என்னோட சிஸ்டர். நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே. லைன் கேட்டோன்னே எனக்குள்ளே ஏதோ ஒன்று யாரோ என்கிட்ட பேசுகிற மாதிரி தோணுச்சு. அப்போ ஒரு 10 o'clock இருக்கும். எங்கள் டேடி வந்து நெட் சென்டர் போய் ரிசல்ட் பார்க்க போகிறாங்க. நானும் எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா பயமாக இல்லை, ஆனால் நான் ரொம்ப பயமாக இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா நெட் சென்டர்லேருந்து வரும்போது இது மாதிரி எங்கள் அப்பா அமைதியாகவே இருந்தாங்க. ஐயோ ஏதோ நடந்துருச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது 934 மார்க்ஸ், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு எங்கள் டேடி சொன்னாங்க. நம்ம அவ்வளோ வாங்கிட்டோமா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ்ஸு. அப்போ திரும்பி அவள் பாடினா, என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் ஏசனை தேற்றுவார், ஏசனை தேற்றுவார், ஏசனை தேற்றுவார். ஸோ நம்ம போட வேண்டிய எஃபர்ட் நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து டிப்ரெஷனில் இருந்தாலும், நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணாலும், ஹீ வில் ஹெல்ப் யூ டு கம் அவுட் ஃப்ரம் த டிஃபிகல்ட்